யாரெல்லாம் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ மின் நபியின அவர்கள் நாளை மறுமை நாளில் நபிமார்களுடன் வ சத்திகின உண்மையாளர்களுடன் வ சுஹதாஇ வ சாலிஹின உயிர் தியாகிகளுடன் நல்லோர்களுடன் இருப்பார்கள். யாரெல்லாம் இந்த இறைவனுக்கும் இந்த நபிக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்க சோலை உள்ளது. அந்த சொர்க்கத்தின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். தாலிக ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி என்றும் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர்களுக்கு உண்டான ஏராளமான சிறப்புகள் குறித்தும் அப்பேற்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகள் குறித்தும் பேசி காட்டுகின்றார். இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தோழன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பல உரைகள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்றா வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீல், இந்த இப்ராஹிமை என்னுடைய உற்ற தோழனாக்கி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது இப்ராஹிம் ஒரு தனி நபராக இருந்தாலும் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பற்றி சிலாகித்து சொல்லும் பொழுது ஒரு நாள் சாலையில் நடந்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் முகமது நபியை பார்த்து யா ஹைரல் பரியா, மனித இனத்திலேயே சிறந்தவர் என்று சொல்கிறார். உடனே டக்குன்னு யோசிக்காம அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஜாத்த இப்ராஹிம், அது நான் இல்லப்பா, அல்லாஹ்வுடைய தோழனான இப்ராஹிம் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நாளை மறுமை நாள்ல ஒட்டுமொத்த மனிதர்களும் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் முதல்ல ஆடை வழங்கி கண்ணியப்படுத்தப்படக்கூடிய நபர் யார்? அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அப்பேற்பட்ட சிறப்புகள் கிடைக்க காரணம் என்ன? வருஷத்துல ஒரு நாள் ஏராளமான பேர் உம்ரா போறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள், அங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட அனைத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்கு உண்டான காரணம் என்ன? அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இந்த இப்ராஹிம் இடத்துல கட்டுப்படு என்று நான் சொன்னால் கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்று வந்து நிற்பார். அந்த கட்டுப்படுதல் என்ற ஒரு தன்மை இப்ராஹிம் இடத்துல இருந்த காரணத்தினால தான் அல்லாஹ் தோழன்கிறான், ஒரு சமுதாயமா திகழ்ந்தாருங்கிறான், நாளை மறுமை நாள்ல முதல்ல ஆடை வழங்கப்படக்கூடிய நபருங்கிறான். அப்ப அப்பேற்பட்ட ஒரு பண்பு நம்மிடத்திலும் இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களா இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஏராளமான சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் கொடுப்பான் என்பதில் எல்லளவும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நபி தோழர்களா இருந்தாலும் சரி, நபிமார்களா இருந்தாலும் சரி அப்படிதான் வாழ்ந்து இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி நடக்குது. அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி நடக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ஹுதைஃபா என்ற ஒரு நபித்தோழர் அவர் என்ன செய்யறாருன்னா வெளியூர்ல இருந்து பயணம் பண்ணி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு வரார். அப்படி வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய சகோதரருடைய மகன் வீட்டில் வந்து தங்குறார். இந்த மகனுடைய பேர் என்ன? ஹுர்ரு பின் கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர். பொறுத்தவரையும் சின்ன பையன் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில அமைச்சரா இருந்த ஒரு நபர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தவரை ஒரு கான்செப்ட், என்ன கான்செப்ட்னா நிர்வாகத்துல வந்து பெரியவங்க தான் இருக்கணும், நல்ல அப்படிப்பட்ட அந்தஸ்துல உள்ளவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய நபர் கிடையாது. மார்க்கம் யாருக்கு அதிகம் தெரிஞ்சிருக்குதோ, குர்ஆன் யாருக்கு அதிகம் தெரிஞ்சிருக்கிறதோ அப்பேற்பட்ட நபர்களை நிர்வாகத்துல பணி அமர்த்துறதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமா ஆர்வம் காட்டுறாங்க.